ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் சிம்பாலிக் அசோசியேஷன். ஸோ இதுலயே வந்துட்டு அந்த மீனிங் இருக்கு. சிம்பிள் அதாவது நம்ம கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் சொல்லாம நம்ம வந்துட்டு வார்த்தைகள் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா ஒரு சிம்பிள் மூலியமா ஒரு வார்த்தை ஒரு இமேஜ் ஒரு படம் மூலியமா வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு கன்வே பண்றதுதான் சிம்பாலிக் அசோசியேஷன். ஸோ நம்ம சொல்ல வர அந்த மீனிங் வந்துட்டு அந்த சிம்பிள்குள்ளேயே வந்துட்டு அடங்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹார்ட் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான மீனிங் என்னது? ஸோ அந்த ஹார்ட் சிம்பிள பார்த்தோனே நம்மளுக்கு என்ன தோணும்? லவ், அஃபெக்ஷன். ஸோ அந்த மாரி. ஸோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் அந்த ஹார்ட்ல வந்து ஒவ்வொரு மீனிங்லாம் இருக்கும். இப்போ ப்ளூ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த மாரி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரிங். ஸோ ரிங்க பார்த்தோனே வந்துட்டு கப்பல் ஞாபகம் வரும். ஒரு என்கேஜ்மெண்ட் சீன் ஞாபகம் வரும். ஸோ இது எல்லாமே. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் சிக்னல். ரெட்ட பார்த்தா நிக்கணும். கிரீன் வந்துச்சுன்னா வந்துட்டு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸோ சிம்பிள் மூலியமா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம பாஸ் பண்றது தான் வந்துட்டு சிம்பாலிக் அசோசியேஷன். ஸோ மூவிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வந்துட்டு இத நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வில்லன் யாராச்சும் வராங்க அப்படின்னா, ஒரு பெரிய லக்ஸரி கார்ல வந்துட்டு இறங்குவாங்க. ஸோ அப்பன்னா அவங்க யாரு? ரொம்ப வந்துட்டு ரிச்சான ஃபேமிலில இருந்தவங்க. நெறைய ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. ஸோ இதான் வந்துட்டு சிம்பாலிக் அசோசியேஷன். ஸோ இது வந்துட்டு 2 டைப்பாவும் இருக்கும். ஒண்ணு பெர்சனலா இருக்கும். இன்னொன்னு வந்து யூனிவர்சலா இருக்கும். யூனிவர்சல் பார்த்தோம் அப்டின்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபிளாக் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபிளாக்னா நம்மளோட நேஷன் ஃபிளாக் அது. இப்ப நான் சொன்ன மாரி ஹார்ட்னா லவ், அஃபெக்ஷன் அப்டிலாம் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் காமிச்சு யூனிவர்சலா உலகத்துல எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரே மீனிங் தான் சொல்றாங்க அப்டின்னா, அது வந்துட்டு யூனிவர்சல். பெர்சனல் அப்டின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த மாரி ரொம்ப பெர்சனலா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறத ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு சிம்பிள் மூலியமா சொல்றாங்க அப்டின்னா, அது பெர்சனல்ல வரும். அதாவது இப்போ கோட் வேர்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கோட் வேர்ட் சொன்னா அவங்க 2 பேத்துக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த கோட் வேர்ட் அதான் வந்துட்டு சிம்பாலிக் அசோசியேஷன். இப்போ சிம்பாலிக் அசோசியேஷன் வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெமரி. எக்ஸாம்க்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, அந்த கன்டென்ட் அந்த பேராகிராஃப் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த புக்ல உள்ள சில பிக்சர்ஸ் வந்துட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஓகே இந்த பேஜ்ல இந்த பிக்சர்ஸ் இருக்கு. அப்பன்னா இந்த கொஸ்டின்ஸா நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லேர்னிங், ஒரு மெமரி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு கல்ச்சர். ஒரு சில கல்ச்சர்ல வந்துட்டு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஓணம் சொன்னோனே நம்மளுக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ் ஞாபகம் வரும். அந்த ஃப்ளவர்ஸ்ல வந்துட்டு கோலம் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே டக்குனு இந்த சிம்பிள பார்த்தோம். இந்த ஒரு பூ போட்ட கோலம் பார்த்தோனே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஓணம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சிம்பிள்ஸ் மூலியமா. ஸோ அது யுனிவர்சல், பெர்சனல் எதுனாலுமே இருக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஓவராலா சிம்பாலிக் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.